இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் சைலன்ஸ் பண்ணலாம்டா. சைலன்ஸா இருக்கலாம். ஏய் யாருக்காகன்னு கேள்றா. ஏய் ஒரு யாருக்கா ஃப்ளோல வாடா, கம்முன்னு இருக்கா. யாருக்காக? இரு மாவுல இருந்து வரேன். இரு ரெடி. ஆக்ஷனா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் சைலன்ஸா இருக்கலாம். யாருக்கு? அதான் அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா ஃபோர்த் டே வரைக்குமே என்ன ரிசல்ட் யாருக்கு போகும், ரிசல்ட் இருக்கா அப்படின்றதே தெரியாம இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் ஃபோர்த் டே வந்து ஷியூரா ஒரு வின் இருக்கு. யாருக்குன்றது தான் மேட்டரா இருந்துச்சு. அட் த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போய் அந்த ஃபுல் டேல அவனுக்கு நினைச்சிருந்தா எடுத்தவனே ஆல் அவுட் எடுத்திருக்கலாம், இல்ல இவனுக்கு நினைச்சிருந்தா டக்கு டக்குன்னு ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். ரெண்டுமே நடக்கல. டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நடந்துச்சு. 8 போராடுங்க மேட்ச. 57 ரன் அடிக்கணும். 57 ஓவர் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஓவருக்கு ஒரு ரன் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் என்னன்னா பயமா இருக்கு ஒருத்தவனை பாக்குறப்பையும். நிதிஷ்குமார் ரெட்டி என்னன்னா எங்க ஆளு சிராஜ் ஆடும்போது கான்பிடா இருந்துச்சு. சிராஜ் ஆடும்போது ஒண்ணும் இல்ல. டாப் ஆர்டர் வந்து பெரிய அந்த கொஷின் மார்க்ன்ற மாதிரி டாப் ஆர்டர்ல வந்து எதுவுமே சரியில்லை. சுத்தமா வந்து ஒரு ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் என்ன பண்ணா, ஏன் அந்த மாதிரி அவனுக்கு அந்த பங்களாதேஷ் போட்டானுங்க தெரியுமா ஒரு பிளானு. அதாவது அவனை வந்து எப்படி இங்கிட்ட இருந்து சொல்றேன், அவனுக்கு வந்து இந்த இந்த இடுப்பை ஒட்டி இந்த இடத்துல போட்டா கரெக்டா ஃபர்ஸ்ட் லிப்டேயோ தேர்ட் ஸ்லிப்டேயோ கேட்ச் போட்டு கிளம்பிடுறான் தலைவன். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா தேவையில்லாத அட்டம் இது. ஏன்டா அவுட் சைடு ஆஃப்ல பவுன்சர் போடுறான், அதை போய் நீ புல் ஷாட் இங்கிட்ட அடிக்க பாப்பியா? ஒன்னு தேர்ட் அதான் கமெண்ட்ரியில தெளிவா சொன்னானுங்க, தேர்ட் மேன்ல கைட் பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், இல்ல லெஃப்ட் பண்ணிருக்கலாம் சிம்பிளா அப்படி பார்த்துட்டு. அவ்வளவு நேரம் இருந்துச்சு அந்த பாலுக்கு. இவன் வேணும்னே போய் அடமெண்டா இருந்தான் அந்த பால் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகாஷ்தீப் வந்து அதாவது என்னன்னா பயங்கரமா சொல்றாங்க எல்லாரும் வந்து கருண் நாயர் வந்து ரோஹித் சர்மா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அவரை மாதிரின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிஸ்கிரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுல வந்துட்டு நான் என்ன சொன்னா, ஆகாஷ்தீப் வந்து கோலி ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு அப்படியே பக்காவா இருந்துச்சுடா. ஏன்னா நானும் பாக்குறேன் அந்த அந்த கடைசி டொமஸ்டிக் மேட்ச் ஒன்று ஆடி இருப்பான் கோலி, அதே மாதிரி ஸ்டெம்பு பறக்குது படாருன்னு எல்லாரும் பாக்குறானுங்க. பார்த்தா ஏடா அது அந்த இது இந்த படத்துல பீஸ்ட் படத்துல ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, பாதுகாக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கன்ற மாதிரி நைட் வாட்ச்மேனுக்கு அனுப்பிச்சா உனக்கு ஒரு நைட் வாட்ச்மேன் கேக்குதாடான்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒருமே பந்த பார்த்து ஆட சொன்னா அவன் வந்துட்டு தெரியல. அதாவது எப்படி சொல்றது, கொஞ்சம் ஆகாஷ் தீப் அந்த மைண்ட் செட் அது அது ஒரு இதே சைக்கலாஜிக்கல் இதா இருந்திருக்கும். 3 விக்கெட் தான் டவுன் அப்படின்னு இருந்திருந்தா அடுத்த நாள் காலைல ஆகாஷ் தீப் தான் ஷார்ட்ஸுக்கு போடா 20 ரன் வந்திருக்கும் கண்டிப்பா. ஆகாஷ் தீப் அந்த இடத்துல அவுட் ஆனது வந்து அது பெருசா எப்படி சொல்றது பெரிய செட்பேக் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. ஏன்னா அதுவே 4 விக்கெட் டவுனு 20 ரன் இல்ல ரன்ஸும் இல்ல போர்டுலன்றப்போ அந்த இடத்துல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அது ஏன்னா கேஎல் ராகுல் வேற இந்த மாதிரி விக்கெட் எல்லாம் போயிடுச்சுன்னா விராட் கோலி கூட ஆடின கேஎல் ராகுல பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா டப்புன்னு என்னது கொலாப்ஸா அப்படின்னு ஒன்னே என் தலைவன் படுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஒரு காட்டன் பூல் சான்ஸ் விட்ட உடனே அவனுக்கு டேய் தெரிஞ்சு நல்லா போச்சு. தான்டா ஆனா கேஎல் ராகுல். ஃபோர் அவனும் பேட் பால்ஸ்ல பனிஷ் பண்ணிட்டு இருந்தான். ஃபோர்லாம் அடிச்சிட்டு இருந்தான். ஃபுல்லர் லென்த்தா போட்டாலே வந்துட்டு ஷார்ட்ஸ்க்கு போயிடுறான். அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான். ஆனா என்னன்னா இந்த மேட்ச்ல வந்துட்டு ஒரே ஒரு இது நல்லா பண்ணாங்க. என்னன்னா ஃபுல்லர் லென்த் பாலை வந்து பனிஷ் பண்ணானுங்க எல்லா எல்லா பவுலர்ஸுமே. எல்லா பவுலர்ஸுமே டார்கெட் பண்ணானுங்க. யாரு உஸ்டா போட்டாலும் சரி ஃபுல்லர் லென்த்ல காமிச்சாலும் சரி டிரைவுக்கு போயிட்டானுங்க ஆஃப்லயும். பட் ஆனா லெக்ல வந்து பெருசா கன்வெர்ட் பண்ணல. ஏன்னா ஃபுல் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தான் பென் ஸ்டோக்ஸ் அங்க. நல்லா பார்த்தனா லெக் ஸ்லிப் வச்சிட்டான், பாயிண்ட் எடுத்துட்டான். ஜோ பிரான்சர் கேட்கறான் எனக்கு கவர்ஸை கொஞ்சம் ஸ்கொயரா வை அப்படின்ட்டு. பாக்குறான் குடு தலைவன் அப்படின்னு அவன் வாயில கை வச்சுட்டு இப்படி நின்று இருக்கான். வேலை இப்படியே கடிச்சிட்டேன். பண்றான், வேற எதுவுமே பண்ணல. தலைவன் அப்படியே கூலா நின்னுட்டு இருக்கான். நானும் பாக்குறேன், ஏய் என்ன தலைவா மாஸ் காமிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி. என் ஃபீல்டுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தையா ஒத்தையா நின்றுட்டு இருக்கான் தலைவன் மாட்டுக்கும். நல்லா இருந்துச்சு அதை பாக்குறப்போ. அதான் எல்லாரும் எல்லாரும் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் ஒரு மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க இது வந்து அவருக்கு ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியலங்க அப்படின்னு 40 ரன் இருந்தப்ப சொல்லிட்டு இருந்தாங்க கமெண்ட்ரியில. ஒரு விக்கெட் தான் போயிடுச்சு இந்தியாவுக்கு. பார்த்தா 57க்கு 4ன்னு வந்த உடனே ஸ்டோக்ஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காருங்க அது இதுன்னு போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பும்ரா உள்ள வந்து அந்த லாஸ்ட் பால் டிஃபென்ஸ் ஆடுறான், எல்லாரும் பயங்கரமா சேர் பண்றானுங்க. எல்லாருமே அப்படியே பயங்கரம், அது செம்மையா இருந்துச்சு. லார்ட்ஸ் லார்ட்ஸ் தான்.
செம செம டெஸ்ட் ஜாலியா இருந்துச்சு. அது அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கணும். ஆகா செமையா இருக்கு அந்த மாதிரி ஒரு டே. ஃபைனல் டே ஆனா வந்து பர்ஃபெக்ட். ஈக்குவலா 2 பேருக்குமே க்ரௌட் இருந்துச்சு. ஆமா. 2 பேருக்குமே க்ரௌட் இருந்துச்சு. க்ரௌட் இருக்குன்றத விட 2 பேருக்குமே ஆடியன்ஸ் க்ரௌட் இருந்துச்சு. ஆடியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு இவன் என்னன்னா விக்கெட் எடுக்கும் போதும் நல்ல பால் போடும் போதும் கத்துனான். அந்த மாதிரி ஃபுல்லா சேர் பண்ணிட்டே இருக்கானுங்க. இங்கிட்டு இவன் ஆகாஷ் தீப் ஓடி வரும்போது சரி, அங்கிட்டு பேட்டிங்ல இருக்கிறப்பயும் சரி, நல்லா நல்லா அதாவது ஜடேஜா பேட்டிங்ல இருக்கான், எல்லாரும் கத்துறானுங்க, பேரை சொல்லிட்டே இருக்கானுங்க. அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே. ஆனா ஆஸ் எக்ஸ்பெக்டட் இங்கிலாந்து ஃபேவரா இருந்துச்சு. இவனுங்க அதை வந்து டிரைவ் பண்றப்போ சிராஜ் வந்து பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் கடைசியில. எல்லாருமே ஸ்டோரி ஈரின்னு போட்டு தள்ளிட்டு இருந்தானுங்க. பென் ஸ்டோக் சூப்பரா பண்ணான். அதாவது இதுக்கு முன்னாடி கொஸ்டின் இருந்துச்சு, அவன் ஏன் சரியா பர்ஃபார்மே பண்ணல, இது மாதிரி வந்து நான் தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டரு அப்படிலாம் சொல்லி சுத்தி ஜடேஜா தான் இருந்து பெருசா யாருமே மதிக்கவே இல்லை. ஆனா இந்த மேட்ச் நான் தான் நம்பர் 1 ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணான். அது மாதிரி நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே. லைக் உயிர் கொடுத்தான். வந்து 20 ஓவர் போடுறது என்ன, ஆன் த ட்ராட் போட்டான் 20 ஓவர், அதுவும் நல்லா இருந்தது. ஃபீல்டிங் ரன் அவுட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு பென் ஸ்டோக்ஸ் பண்ணது. அது மேட்ச்ல வந்து வந்து நல்லா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் ஒரு நல்ல நல்ல ஆல்ரவுண்டர்னா பென் ஸ்டோக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா தான் வச்சுக்கோயேன். ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் நல்ல ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் வந்து தான். ஜடேஜா நீங்க என்ன வந்து சொல்றீங்க? கரெக்ட் தான். வந்து நிறகுணம் தளராது அப்படின்ற ஒரு இது இருக்கு பழமொழி. அந்த மாதிரி வெறுங்குணமும் தளராதுதான். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சம்மந்தமே டெஸ்ட் மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா கடைசி எப்ப ஆனான்ட்டு ஹர்திக் பாண்டியாக்கே தெரியாது. பாராட்டுறது இன்னொருத்தவங்களை இது பண்ணி பேசுறது, அது பேர் என்ன? ரேசிசம். ரேசிசம். ஏய் ரேசிசம் சொல்றதே வருது. ஆஸ்திரேலியாவுக்கும் இவங்களுக்கும் பாத்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஏதோ லோக்கல் கிரவுண்ட் பசங்க மாதிரி அடிச்சிருக்கானுங்க ஆஸ்திரேலியா போட்டு. ஒருத்தன் என்னன்னா 15 பாலுக்குள்ள 5 விக்கெட் எடுத்தான். இன்னொருத்தன் என்னன்னா ஹாட்ரிக் எடுத்திருக்கான் ஆஸ்திரேலியன்ல. மிரட்டி விட்டானுங்க. ஜாலியா இருந்துச்சு பார்த்தேன். ஸ்டார்க்கு நம்மள மாதிரி ஆளு போல. ஸ்டார்க்கு வந்து பிங்க்னாலே பாஞ்சிடற அப்படி. ஸ்டார்க்கு வந்து அதாவது பிங்கா ஐயோ தெரிஞ்சாலே அவ்வளவுதான். எப்படி வரம்பாரு அப்படின்னு. பிங்கா பிங்க் பிங்க் நல்லா பாத்தியா பிங்க் தானா அப்படின்னு சொல்லிட்டு பச்சு எரியறான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சக் பச்சக்குன்னு அவனுங்க போடுறது ஒரே பாதான் இன்ஸ்விங்கர்னு தெரிஞ்சு போச்சு. லெக்ல அடிக்கலாம் அவன். பேட்ஸ்மேனும் தடவுறான் தடவுறான் எல்லாமே பண்றான். விழுந்துகிட்டே இருக்கு விக்கெட் டப் டப். ஏதோ லைனாவது கவர் பண்ணி ஆடலாம். அதாவது நவுந்து வந்து லைன் சொல்றது போட ஈஸி தான். மாட்டானுங்க. கருப்பா இருக்கு. போடுற பேசுக்கு அதை பாக்குறது, அங்க இருந்து வர்றதை பார்த்தாலே எதுவுமே சொல்றதுக்கு அதான். கம்மிங் டூ ஸ்லோ. கம்மிங் அதாவது டூ ஸ்லோ. கம்மிங் டூ ஸ்லோ. ஜெய்ஸ்வால போய் ஆட விட்டுருக்கேன். பிங்க் பால் டெஸ்ட்ல அன்னைக்கு ஆடினப்பதான் தெரிஞ்சிருக்கும். முதல் மேட்ச் தெரியாம அடிச்சுட்டு வாய் பேசிட்டோம். அதுக்கடுத்து ஜெயிக்கவே இல்லையே. 4 மேட்ச்ல ஒரு டிரா 3 வின்னு ஆஸ்திரேலியா. அப்படியே அமைதியா இருக்கா ஜெய்ஸ்வால். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதாவது அதுதான் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அமைதியா சச்சின் மாதிரி இருந்துக்கணும். நியூஸ் எல்லாம் பண்ண மாட்டேப்பா, பேட்டிங் ஆடிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் மேட்ச்ல 100 அடிச்ச உடனே தலைவன் வந்து கட் பண்றேன். கட் பண்ணிருக்கா. ஊர் விட்டு ஊர் வந்தாலும் எவனாவது ஒருத்தன் வீடியோ எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்கான் தம்பி. அங்கதான் வந்துட்டு போடு போடு எல்லா பெட்டியும் போடு போடு படு. உனக்குதான் தம்பி. அதாவது எப்படி சொல்லுவானுங்கன்னா, மூணு இடத்த கொடுத்துட்டு தம்பி உங்களுக்கு தான் எல்லாமே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏன் ரேண்ட பண்ணிட்டு இருக்கேன்.